ஆறான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகாலமா நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம். அந்த ஆறா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஆறாவுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாரி மத்தவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த உதாரணம் கூட சொல்லுவாங்க. புத்தருடைய ஆறா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ மைல்கள் தூரத்துக்கு நீட்டமானதாம். அந்த ஆறாவோட பவர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, யார் இவருடைய எண்ண ஓட்டத்த எல்லாருமே இவரு எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாரி இருப்பாங்களாம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, லைட் பாடி ஓகேங்களா? ஒளி ஆறா ஓகேங்களா? ஆறாங்கிறதே ஒளி ரூபத்தில தான் இருக்கும். அவருடைய ஆறா வந்து பார்த்தீங்கன்னா, லைட் பாடி ஓகேங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அவருக்கு தகுந்த மாரி தான் எல்லாமே அங்க பாசிட்டிவா நடக்கும். இவரு புத்தர் அந்த ஒரு காட்டு வழியா நடந்து போகும்பொழுது, ஒரு ஆத்துல ஓடுற தண்ணிய புலியும், பசுவும் பக்கத்து பக்கத்துல அதாவது காட்டு மாடு. காட்டு மாடும், புலியும் பக்கத்து பக்கத்துல நீர் அருந்துனுச்சாம். அதாவது அந்த அளவுக்கு வந்து யாரும் யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது. கொலை செய்யக்கூடாது. நேர்மையா இருக்கணும். பசிக்கே இப்ப புலி நெனச்சிருந்தா அந்த மாட்ட அடிச்சு தின்றுக்கலாம். ஆனா அத அடிச்சு திங்கல. ரொம்பவே நேர்மையான முறையில, ரொம்பவே ஒரு உயிர் உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய விதத்துல, தாகத்துக்கு, பசிக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய மாட்ட எதுவும் பண்ணாம. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்விப்படக்கூடிய ஆறாக்கள். சரி ஓகே. மனிதனுடைய ஆறாக்கள் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும்? மனிதனுடைய ஆறாக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 விதமா ஆறாவ பிரிச்சிருக்கிறாங்க. லவ், சேடு, ஆங்ரி, அடிக்ஷன் ஆறா, லைட் பாடி, ஒவ்வொன்னுக்கும் ஹோப்பு இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஆறா இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறாவ நம்மளால கண்ணால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அந்த ஆறாவ பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே ஒரு சில நேரத்தில மயம் மயம்ன்னு தெரியும் பொழுது, நம்ம கைய சுத்தி ஒரு ஒளி வட்டம் மாரி தெரியும் லைட்டா. அந்த வட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆறான்னு சொல்லுவாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல தமிழகத்துல இல்ல இந்தியா முழுக்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான அளவு யாரும் நாட்டம் கொள்றது கிடையாது. இதுவே நம்ம வெளிநாடுகள்ல போய் பார்த்தோம்னா, வெளிநாடுகள்ல அ ஆரா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய இடம்லாம் இருக்குது. இப்ப நம்ப ஊர்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய இடம் இருக்குதோ, ஃபோட்டோ கடை இருக்குதோ, பிரேம் கடை இருக்குதோ, அதே போல, அதே மாரி அந்த நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போய் பார்த்தோம்னா, ஆரோ ஃபோட் ஷூட் ஆரா ஃபோட்டோ ஷூட்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான கடைகள்லாம் கூட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். சரி ஓகே. இந்த ஆரா வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியாது? ஆரா வச்சு என்ன பண்ணலாம்? எல்லாமே பண்ணலாம். என்ன பண்ண முடியாது? எதுவுமே பண்ண முடியாது. ஆறா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய ஆறாவும், நான் புதுசா பழகக்கூடிய ஒரு நபருடைய ஆறாவும், ஒரே மாரி ஒத்து போணுச்சுனா மட்டும் தான் நாங்க சகஜமா பேசவே முடியும். நாங்க ஒரு நட்பு பாராட்டவே முடியும். ஓகேங்களா? இந்த ஆறா 2மே சேரல அப்டின்னா, எங்களுக்குள்ள வந்து ஒரு பிணைப்பே வராது. இப்ப நம்ம ஒருத்தர பார்க்குறோம். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு இடத்துல வந்து 100 பேர் இருக்கிறாங்க. அந்த 100 பேர்ல நம்மளுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்கிறது யாரோ ஒரு 4, 5 பேர் தான் அட்ராக்டிவா இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அத பார்த்ததும் ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கும் பேசும்பொழுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, நம்ம ஆறாவும், அவங்க ஆறாவும் ஒத்து போறது தான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து என்ன ஆறா வச்சு தான் யூஸ் பண்றாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சில தலைவர்கள தவிர. ஒரு சில நபர்கள தவிர. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு ஓட்டுக்கு காசு குடுத்து ஜெயிக்கக்கூடிய திராவிட கட்சிகள வந்து ஆரவ பத்தி பேச முடியாது. இப்ப வந்து கொள்கை ரீதியா, கோட்பாடு ரீதியா ஓகேங்களா? இப்ப சீமான் அண்ணா பேசக்கூடிய அரசியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆறாவும், கேட்கக்கூடியவங்களுடைய ஆறாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா, உண்மதானே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஆறா. அப்படிங்கும்பொழுது இவங்களுக்கு அது வந்து கரெக்ட்டா சூட்டபிள் ஆகும். அதே மாரி தான். இப்ப ஆறாங்கிறத வச்சு நம்மளால வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். சரி ஓகே. நம்ம ஆறா அப்படிங்கிறது வீக் ஆயிருச்சு அப்டின்னா, இன்னொருத்தரோட ஆறா பலமாயிருச்சு அப்டின்னா, அந்த ஆறா ஒருத்தன் கெட்டவன் இருப்பான். அவனுடைய ஆறா வந்து அதிகமா இருக்குது. நான் வந்து கெட்டவனா இப்ப தான் ஆயிட்டு இருக்கிறேன். என்னோட ஆறா கொஞ்சமா இருக்குது. அப்ப 2 பேரும் பார்த்தோன்னா என்ன ஆகும், கெட்டவன் கூட போய் வந்து சேர்ந்துக்குவான். இப்போ ஒருத்தனுக்கு அடிக்ஷன் ஃபுல்லா இருக்குது. இவன் ஆறா அடிக்ஷன் ஆறா. அப்ப ஒரு குடிகாரன் கூட ஒரு குடிகாரனா இல்லாத ஒரு ஆளு இருக்கிறான் அப்டின்னா, இவனோட அடிக்ஷன் இவனுக்கு 100% இருக்குது. இவன் அடிக்ஷன் ஆறா 20% இருக்கு. இவன் கூட போய் சேர்ந்து கெட்டு குட்டி சுவரா போயிருவான். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆறா அப்படிங்கிறது வேலை செய்யும். இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய ஆறா பலமா இருந்துச்சு அப்டின்னா, நம்மளுடைய ஆறா வந்து கிட்ட நம்ம பக்கத்துல வரவங்களும் நம்மளுக்கு ஃபேவரா மாறிடுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்டின்னா, நீங்க ஏதோ ஒரு பாட்ட நெனச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க. ஒரு சினிமா பாடலு. பாடுனா அந்த ஒரு பழைய ராஜா ஒரு ஆளு யாரு? பழைய ராஜா. பழைய ராஜா காப்பிரைட் குடுப்பாரு. அதனால அந்த பழைய ராஜா பேர நான் சொல்ல விரும்பல. அந்த பழைய ராஜா என்ன பண்ணுவாரு, நான் இப்போ ஒரு பாட்டு பாடுனா அத காப்பிரைட் குடுத்துருவாரு. இப்ப நான் எனக்கு புடிச்ச ஒரு பாட்ட பாடுறேன். அந்த பாட்ட வந்து பாடிட்டு போறேன். திடீர்னு பார்த்தா நான் ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது, ஒரு கடை ரேடியோல பாடிட்டு இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்ட நான் மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருப்பேன். இந்தாண்ட ரோட்டுக்கு அந்தாண்ட இருக்க ஒரு ஆள் பாடுவாரு அந்த பாட்ட. ஸோ, என் மனசுக்குள்ளாடி இருக்கிற ஒரு விஷயம், இன்னொருத்தர் மனசுக்குள்ளாடியும் இருக்குது அப்டின்னா, என் பாட்டு அவன் மனசுக்குள்ளாடி இருக்கும். அவருக்கு என்னுடைய எண்ண ஓட்டங்கள் அவர பாட வைக்கும். இதெல்லாம் வந்து அடிப்படையான குட்டி, குட்டி ஆறாவுடைய ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லி சொல்லலாம். இதோடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆறாவுடைய மிகப்பெரிய ஒரு இது.
சரி ஓகே. வாழ்க்கையே மாற்ற முடியும் ஆறாவால. சரி ஓகே. அந்த ஆறாவ நம்ம எப்படி மெருகேற்ற முடியும்? அந்த ஆறாவ நம்ம எப்படி பலப்படுத்த முடியும்? அந்த ஆறாவ நம்ம எப்படி வலிமையான ஒண்ணா மாத்த முடியும்னு சொல்லி கேட்டோம்னா, மெடிடேஷன். மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ப்ராப்பரா பண்ணோம்னாலே, நம்மளால கண்டிப்பா வாழ்க்கையில வின் பண்ண முடியும். ஜெயிக்க முடியும். யாருமே தொட முடியாத உயரத்த நம்மளால தொட முடியும். யாருமே நெனச்சு பார்க்காத அளவுல குறுகிய காலகட்டத்தில நம்முடைய வாழ்க்கைய நம்மளால மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான, நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. ஆறாவுடைய பவர் அப்படிங்கிறது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நான் சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, சமீபம் இல்ல கிட்டத்தட்ட ஒரு 8, 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓ. பன்னீர்செல்வம்னு சொல்லி தமிழ்நாட்ல ஒரு முதலமைச்சர் இருந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் 2016 டிசம்பர் மாசம் இறந்து போனோனே அவரு முதலமைச்சரா வராரு. 1, 2 மாசத்துல சசிகலா என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவரே தான் குற்றம் சாட்டினாரு. குற்றம் சாட்டிட்டு தன்னுடைய பதவிய ராஜினாமா பண்ணி போய் கவர்னர்ட்ட லெட்டர் குடுத்துட்டு வராரு. வந்த உடனே மனுஷன் வூட்டுக்கு போல. போய் டைரக்ட்டா எங்க போனாரு? ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு போனாரு. போய் என்ன பண்ணாரு? மெடிடேஷன் பண்ணாரு. தியானம்னு சொல்லலாம். தியானம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தியானம். மெடிடேஷன்னு சொல்றவங்களுக்கு மெடிடேஷனு. மந்திரம் சொல்றாருன்னு சொல்றவங்களுக்கு மந்திரம். மூச்சு பயிற்சி செய்றாருன்னு சொல்றவங்களுக்கு மூச்சு பயிற்சி. ஆறாவை மெருகேற்றுறாருன்னு சொல்றவங்களுக்கு ஆறாவ மெருகேற்றுறாரு. போயிட்டு கண்ண மூடி, முதுகு தண்ட நேரா வச்சு, சுவாச பாதைய கவனிச்சு, கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்தோம்னாலே நம்ம உடம்புல ஆறா அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஆறாவ அவரு மெருகேற்றதுனால தான் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில அவ்வளோ நேரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உட்காந்து அப்ப அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40, 50 நிமிஷம் கிட்டமா தியானம் பண்ணாரு. தியானத்தில பயிற்சி இல்லாத யாருமே போய் முதுகு தண்ட நேரா வச்சு அந்த மாரி உட்காரவே முடியாது. சந்தேகம் இருந்தா நீங்கலாம் தியானம் பண்ணதில்ல, மெடிடேஷன் பண்ணதில்லன்னா உட்காந்து பாருங்க. 50 நிமிஷம் முழுசா உட்காரவே முடியாது. ஸோ, அந்த ஓ. பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரு ஆறா பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. ஒரு தியான பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. ஒரு மெடிடேஷன் பண்ணியிருக்கிறாரு. அதன் விளைவா தான் அவரால ஒரு 50 நிமிஷம் அப்படிங்கிறது உட்கார முடிஞ்சுச்சு. ஸோ, இப்ப அவரு தன்னுடைய ஆறாவ பலப்படுத்தி அந்த ஒரு பயிற்சி இருந்தனால தான் ஜெயலலிதா அவர்களுடைய ஆறாவும், ஓ. பன்னீர்செல்வத்தினுடைய ஆறாவும் ஒரே மாரி இருந்திருக்குது. ஜெயலலிதாவுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையான நபரா இருந்திருக்கிறாரு. ஸோ, அதன் காரணமா தான் ஜெயலலிதா அவர்களுக்கு எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாலும், ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள மட்டுமே திரும்ப திரும்ப அவங்க ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் இருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலை வரும்பொழுதும் சரி, ஓபிஎஸ்ஸ மட்டும் முதலமைச்சராக்கிட்டு போனாங்க. மத்த யாரையும் அவங்க நம்பவே இல்ல. அவங்கள விடவும் இல்ல. மத்த யாரையும் வளரவும் விடல அந்த அம்மா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆறாவினுடைய வெளிப்பாடு தான் உண்மையிலேயே. புரியுதா? ஆரா அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு. சரி ஓகே. இத நானும் ஆராவ ட்ரை பண்ணணும். நானும் மெடிடேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பண்ண முடியும். அப்ராக்ஸிமேட்லி ஃபியூ டேஸ் சில நாட்கள்ல உங்களாலயும் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? நீங்களும் மெடிடேஷன் பண்ணுங்க. வேற எண்ணங்கள தூய்மையா வச்சுக்கோங்க. வேற நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்டு உடம்பு சாப்பாட்டு அளவ கம்மி பண்ணுங்க. ஏன்னா, கொழுத்த தீனி உடம்புக்கு ஆவாது. அதை இது தின்னோம்னா, இப்போ உதாரணத்துக்கு பசியில இருக்கிறவனுக்கு தான் தண்ணியோட அரும தெரியும். ஓகேங்களா? பசியில இருக்கிறவனுக்கு தான் தண்ணி தெரியும். தண்ணியோடைய அரும தெரியும். ஓகேங்களா? அத விட்டுட்டு வயிறு நம்ப சாப்புட்டு, அது பத்தலன்னு 7 அப் குடிக்கிறவனுக்கு, ஜீரணம் ஆவலன்னு 7 அப் குடிக்கிற ஆளுக்கு தண்ணியோட அரும தெரியாது. தண்ணி வேணுமா? 7 அப் வேணுமான்னு கேட்டா, 7 அப் குடு அப்படிம்பாங்க. எதனால? அவங்களுக்கு அது ஜீரணம் ஆவல. அந்த மாரி திங்க முடியாம தின்னுப்ட்டு உட்காந்துருக்கிற ஆள போய் தியானம் பண்ணோன்னா, போடா வேலையில்லனா போய் வேலைய பார்றா அப்படிம்பாங்க. சரியான உணவு பழக்கவழக்கத்தோட இருக்கிறவங்க கிட்ட போய் தியானம் பண்ண சொன்னா, அவங்களால உட்காந்து பண்ண முடியும். அத பண்ணும் பொழுது கண்டிப்பா வாழ்க்கை மாறும். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருங்க. வாழ்த்துக்கள்.